சென்னையிலேருந்து ஒரு சிங்கம் லைக்கா பெட் ஹாஸ்பிட்டல் மதுரைக்கு வந்தது. சிங்கம்னா அது சிங்கம் இல்லை, சிங்கம் மாதிரி இருக்கிற ஒரு சவ் ப்ரீடு, ஒரு 9 இயர் ஓல்டு ஃபீமேல் டாக் அது. அந்த டாக் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரைன் இன்ஃபெக்ஷன், யூட்ரஸில் வந்து நல்ல பயங்கரமான டிஸ்சார்ஜ், பஸ் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் இருந்தது. ஸோ எக்ஸாமினேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணால் ஃபுல்லாக பஸ் ஃபில்டு யூட்ரஸாக இருந்தது. ப்ளஸ்ஸு இது பிளட் எக்ஸாமினேஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருந்தது, பிளேட்லெட் கம்மியாக இருந்தது. ப்ளஸ்ஸு டபிள்யூபிசி கவுண்ட்டும் மோர் தென் 80,000 இருந்தது. ஸோ ஓனரை கன்வின்ஸ் பண்ணி இது சர்ஜரி பண்ணலாம், இன்றைக்கே பண்ணி ஆகணும்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து சவ் அப்படின்றனால இது ரொம்ப அனஸ்தட்டிக் ரிஸ்க் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. அது ஃபேக்ட் தான். அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் நான். அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் வந்து அந்த மூக்கு சப்பையாக உள்ள ப்ரீட்ஸ்னு சொல்லுவோம், பிரேக்கிசெஃபாலிக் ப்ரீட்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ரீட்ஸ்லாம் வந்து அனஸ்தட்டிக் ரிஸ்க் தான் அதிகம் வென் கம்பேர்ட் டு த சர்ஜரி. ஸோ அவன்கிட்ட சொன்னேன், பட் வேறு வழி இல்லை, வி ஹேவ் டு டூ த சர்ஜரின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் வி டிட் த சர்ஜரி. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அந்த டாக் நல்லா எந்திரிச்சு நடந்ததுக்கப்புறம் ஓனர் வாஸ் வெரி மச் ஹாப்பி. பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ், காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் 2 நாள் லைக்கா பெட் ஹாஸ்பிட்டல் மதுரையில் இன்பேஷண்ட்டாக விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு டாக் வருது அப்படின்னா, சில கண்டிஷன் நம்ம லைஃப்பில் வரும், இந்த மாதிரி நம்ம வந்து டெசிஷன் எடுக்கிற சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி இதில் சில சுச்சுவேஷன் டெசிஷன் எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதை எடுத்துகிட்டு பண்ணி தான் அவங்க வேறு வழி இல்லை.